வெள்ளச்சாமி வாடா வெள்ளச்சாமின்னு வெட்டுங்க. அதே மாதிரி நீங்க வெட்டணும். இன்னைக்கு நான் அந்த மேடையில் சொல்லிட்டு போறேன். என்ன வெங்காயம், வெங்காயத்துக்கு விளக்கம் தெரியாத வெங்காயம் நீ பேசலாமா? அதுவும் பாருங்களே, இந்த பண்ணியா இதே பெருமாள் பண்ணிங்கிறியே, பெருமாள் அவதாரம் எடுத்தா 10 அவதார கதாநாயகன். ஏன் பன்றி அவதாரம் சொன்னியா நீ? இந்த பூமியை உலகத்துக்கு வெளியில கொண்டு வர்றதுக்கு காரணமே ஏன் பாட்ட மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்ததுனால தான். சிவனுடைய அடியும் முடியும் பார்த்தாரே, உங்களுக்கு தெரியுமா? பன்றி அவதாரம் சாதாரணப்பட்ட அவதாரம் கிடையாது, உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். வராக அவதாரம் பேர் நல்லா தெரிஞ்சுங்க. வராக அவதாரம் தெரிந்து கொள். முதலிலே மொட்டையா பேசுற நீ, என்னைய மொட்டையா பேசுற, நீ மொட்டையா பேசுறிய, என்னையா பேச்சு பேசுற நீ? சொல்றாரு பாருங்களே, வெள்ளச்சாமி குரங்கான், நான் குருவியான். குரங்குங்கிறதுக்கு என்ன பேரு? ஆஞ்சநேயன் பேர்லே கோவில் கட்டுறாங்க, உபாசி வைக்கிறாங்க, மண்டலாசி வைக்கிறாங்க. குருவிக்காமையா கோவில் கட்டா? நீ எல்லாம் படிச்ச அறிவாளியா இல்ல படிக்காத முட்டாளன்னு நான் கேட்கிறேன். நான் குருவிக்கு யாரும் கோவில் கட்டினது இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு வாங்கினது தெரியுமா? கருடாழ்வார். கருடனுக்கு கோயில் இருக்கு, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்க, சொன்ன மாதிரி ஆஞ்சநேய பெருமாள் இருக்காரு, எல்லா கோயிலுக்கும் போங்க. இருக்கக்கூடிய கோவிலிலே தெய்வங்களை நாம் கையெடுத்து வணங்குவோம். ஆனால் நீ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலும் சரி, கருடாழ்வார் கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கே நம்மை பார்க்கும் பொழுது கையெடுத்து வணங்கி கொண்டிருக்கும் தெய்வம் யாருன்னா கருடாழ்வார் ஆஞ்சநேய பெருமான். புரியுதா? கையெடுத்து கும்பிட்டு தான் இருக்க. கருடாழ்வார் பாத்தீங்களா? கருடனே கோயில் கட்டியிருக்காங்க, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம். நீ எல்லாம் என்ன படிச்ச? நீ மொட்டை மொட்டையா படிக்கிற? மயில் வாங்கின முருகப்பெருமான் மயிலுக்கு கோயில் கட்டிருக்காங்க, கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, மண்டலாபிஷேகம் வச்சிருக்காங்க. படிச்சியா நீ? தெரிந்து கொள்ளுங்கள். அதோட சொல்றாரு, குரங்கு கூட தருவானு, குருவி ரெக்க முளைச்சா பறந்து போயிருங்கிற. ஏயா, கூட்டத்தொடர் வாழ்றது குரங்கா இல்ல குருவி பறவைகளா? நல்லா பாரு, பாடலோட இருக்கு. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருக்குன்னு சொல்றேன். ஒரு காக்கைக்கு இரவைவே ஒரு காக்கை சாப்பிடாது, யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு போகாது. இருக்க காக்கையெல்லாம் கா 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 என்று அழைத்து எல்லா காக்கையும் ஒன்றாக சாப்பிடும். அதுதான் ஒற்றுமை. ஒரு காக்கா இறந்து கிடந்துச்சுன்னா எல்லா காக்கையும் போய் அந்த காக்கையை பார்த்துட்டு இருக்க குளத்துல குளிக்கும். இதுதான் ஒற்றுமை. நீ எல்லாம் என்ன ஒற்றுமை பத்தி பேசுற? நீ ஒரு கோழிக்கு இற போடு, கோழி சாப்பிடாது. கோழி சாப்பிடுற மாதிரி பாசாங்க செஞ்சு குஞ்சுகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடும், நிக்க சாப்பிடும். அதுதான் ஒற்றுமை. இங்க கூடு கட்டி ஒரு பறவை இருந்துச்சுன்னா, இங்க பக்கத்துல இறை கிடைக்கலைன்னா, இந்த குஞ்சுகளுக்கு இறை எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு தூரத்துல போய் அங்கிருந்து இறைய அது சாப்பிடாம வாயில கொண்டு வந்து இந்த கொடுக்கும். அப்படி ஊட்டுமையா? அதுதான் ஒற்றுமை. எங்க ஒற்றுமை பத்தி பேசுற நீ? குரங்கு ஒற்றுமையா இருக்குங்கிறல்ல. நீ நேரம் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அழகு எழுதி இந்த பக்கம் போனா கரந்தமலை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல இருக்கா பக்கத்துல இருக்கு. இப்ப எல்லா கோயில்லையும் குரங்கு இருக்கு. அங்கே போய் கோவிலில் போய் நீங்க தீர்த்தாடிட்டு சாமி முட்டை அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் பழத்தை வாங்கிட்டு வா. அப்ப கேட்பாங்க, நீ கேட்ப, இந்த தேங்காய் பழம் அர்ச்சனை ஒண்ணுமே எங்கடியது அப்படின்னு கேளு. நம்ம பாப்பா கொண்டு வருது, ஐயோ அதை வாங்கிட்டு இந்த குரங்கு பிடிக்குது. பாருங்க, குரங்கு தானே பிடிக்குது, கையில வச்சு கொண்டாட முடியுமா? கேட்டுக்கங்க, தாய்மார்கள் ஓட்டெல்லாம் எனக்கு தேன், எங்க சகோதரர்களுக்கு எங்க ஆஞ்சிங்கள் ஓட்டெல்லாம் எனக்கு தேன். எங்க குரங்கு பாப்பா இந்த இன்னொரு தேங்காயை கொண்டு வா அப்படின்னு கொடுத்து விடுமா? கொண்டு வா அப்படின்னு கொடுக்குமா? வெடுக்கணும் விடுங்க. இப்படி வச்சுக்கிட்டு மருகன் இப்படி வச்சுக்கிட்டு தெரியானே பொரியல்ல மட்டும் வாங்கிட்டு நீ எதுக்கு பொரியல் கோயிலில் அதிகமாக வச்சு விற்கிறாங்க? எல்லாம் உனக்கு தேன். கொண்டாந்து அங்கேருந்து பொறி கொண்டுட்டு வந்தோம்னாலே நினைக்க வரிசையில் போட்டு போகணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஆளை காலி பண்ணிவிடும். கையில் ஒரு எந்த பொருளும் கொண்டு வர முடியாது, வெடுக்குன்னு முடிக்கிட்டு போயிடும். கொண்டு பிச்சு தூக்கி போட, சும்மா போடாது. இது நம்மளுக்கு இல்லையான்னு தூக்கி போடாது. இவன் ஒண்ணுமே வாங்கிடலடா இப்படி போறாது, பிச்சு எடுத்து. நீங்க கைபேசி கொண்டு வரணும் சரி, இந்த செல்லு கொண்டு வரணும் சரி, அந்த செல்லை வாங்கி கொண்டு மேல இருந்து டம்முன்னு போடும். அது பயங்கர சேட்டை. அந்த மாதிரி இதுங்க பொரியல்ல இந்த தம்பி கொண்டு வரேன், ஐயோ வாங்கிட்டு இந்த குரங்கு முடிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? குரங்கு வாங்கணும்னு அது சாப்பிட்டு முடிக்காதுப்பா சாமி, கொண்டுகிட்டே ஓடும். நீ சொன்ன மாதிரி 10 குரங்கு பின்னால வத்திட்டு போங்க அதை பிடுங்குறதுக்கு. அதுக்குள்ளேயே அதை நம்ம இங்க வந்து வாங்கிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் போல பெருசு வந்துடும், பலூன் மாதிரி இந்த பக்கம் வந்துடும். நீ எங்க உருப்படியா திங்கிறியா? திங்கிறியா நீ? இந்த பக்கம் போல பெருசு, இந்த பக்கம் போல பெருசு. என்னையா பேச்சு பேசுற நீ?
கரங்க ஒற்றுமையோட வரணும். எங்க பேசுற? இங்க வருவே, நீ எதை பேசினாலும் சரி அந்த பேச்சுக்கள்லாம் உடைத்து பேசுவதற்கு நிச்சயமா வந்திருக்கேன். நீ எது வேணாலும் பேசு. இன்னும் அங்கே ஒற்றுமை இருக்கு, இங்கே ஒற்றுமை இருக்கு, அவன் கூட்டம் இருக்கு, இங்க இருக்கு. எங்க பேசுற நீ? உன் பேச்சே கல்வி கதிபதி கலைவாணி ஒழிக்கா. அந்த கல்வி கதிபதி கலைவாணி வெள்ளை கல்வி கொடுத்து வெள்ளை படி உண்டு வெள்ளை கமலத்தை விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தின் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாய கலைவாணி இருக்க. நீ தான் அம்மா கொடுக்கு. என்ன கேட்கிறேன்? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வள்ளுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் ஆதாரி உளத்தூர் பட்டாங்கில் உள்ளபடி சொன்னார். அருமுகன் எதுமனம் குன்றுமோ கருமுகனி கட்டிக்குமாகுமாம். இரும்பு கோணீரில் யார் எவரெல்லாம் நரம்பு கோணீரில் நாமதர் கெஞ்சியம் சொன்னேன். ஆற்று பெருக்கற்ற அடிச்சுடு மண்ணாலும் அவா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கினர் குடி பிறந்தால் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டாரு செய்தேன். எத்தனை கவி தெரியும்? உங்களை விட நான் கூட பேசுவேன். கண்டிப்பா தோத்து போயிருவேன். தோத்து போயிருவேன். நான் தோத்து போறதை பத்தி நீ கவலைப்படாது. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சொரணங்களை சுருக்கன்னு சொல்லி படுவார்தாம். என்ன பார்த்தே ரசித்தேன் பண்புள்ள அந்த ஆதிசக்தி வணங்கினேன். எச்சத்து இருந்தாலும் இச்சத்து எனக்குள்ள சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலை செய்வார் வெறியா சொல்லியும் செய்ய கைவர குலமால வேர்க்கன பலாமவி பாதிரி பாருங்க. ஏர்மையில் ஏர்விலை ஆடுமுகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமணி பேசுமுகம் ஒன்று கூறுமடி யார்களை மணி தீர்த்த முகம் ஒன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. உள்ள யார் இருக்குது? என் தங்கச்சி வள்ளி. தோத்து போயிட்டோம் சொல்லு. என்ன சாமி கவி பேசுனீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு கவி தெரியாதா அப்படின்னு நீ கேட்டிருந்தேன்னா நீ அறிவாளி. ஆத்தாடியே நம்மளை விட்டுட்டாண்டா சாமி, வள்ளியிட பேச போறாண்டா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி வள்ளி சமாளிக்கிற பாத்தியா? தப்பிக்க பாக்குறியா? போ பிழைச்சு போ. தோத்து போயிட்ட. என்னடா நம்ம பேசுறதுக்கு பூரா ஒரு பப்புனு போடுறவே இப்படி எதிர்த்து பேசுறானே, இவனுக்கிட்ட வாயை கொடுத்தா இன்னமும் பேசிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி இதை முடிச்சுக்கிட்டு போறதே நல்லதுன்னு சொல்லி உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்டது நீங்களாம் நானா? வீணா அசிங்கப்பட போற பாரு. சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலை செய்வார் பெரியா சொல்லியும் செய்ய குலமால வேர்க்கன பலாமவி பாதிரி பாருங்க. புழுதிப்பட அறிவாளி நெய்பூசி பங்கு மடப்பட்டு அல்பரப்பி சங்கதனை கீர்கீர் என்றாருக்கும் நற்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். வெட்டனவை மெத்தனவை வெள்ளலாம் வேளத்தில் பட்டுரும் கோல் பந்தில் பெய்யாது நெற்றிமனை கூட வரை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கூடும் சொன்னானே. சங்கரப்பர் எங்குகுலம் சங்கனார் கேதுகுலம் தான் தமிழை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் உண்மை போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. குஞ்சாலும் கூடதான கோட்டலுக்கு மஞ்சள் அழகு மலர்கள் என்ன நெஞ்சத்துள் நடு நிலைமையாலும் கல்வி அழகு அழகு என்று சொன்னார்களே. பெருமாள் ராஜ் அவர்களே, மணி 3:15. சரி, என் தங்கச்சி வள்ளியினுடைய வாழ்க்கைக்கு வாண்டி நான் இங்கே நின்றுகிட்டு இருக்கேன். சரி சரி சரி. எம்பெருமான் முருகப்பெருமான் வரணும், அவர் காலாகாலத்துல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண முடிக்கணும். அந்த முகூர்த்த நேரத்துக்கு அவர் தாலி கட்டணும், மாலை மாத்தணும் என் தங்கச்சிக்கு. அப்படி முகூர்த்தம் தவறி கல்யாணம் நடந்தா என் தங்கச்சி வாழ்க்கை தான் கெட்டு போகும். அதனால மணி ஆகி போச்சு. ஆகையினால இதோட நீங்க முடிச்சுக்கிறது நல்லது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கூட பிறந்த தங்கச்சியை ஒன்று நினைக்காத காலத்துல நீங்க இங்க தத்தெடுத்து போய் கண்டெடுத்த பிள்ளைக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் குழந்தை. மகிழ்ச்சி நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். காலகாலத்தில் நீங்க திருமணம் முடிச்சு வைங்க. ஆமா, உங்களை வேணாங்கன்னு சொல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த மேடையில நம்ம மந்த குளத்துப்பட்டி மேடையில என்ன இனிமேல் எந்த நாரதரையும் அவங்க இவங்க வந்தாங்க சனியும் போனா நாரதைங்க பூராமே பிடிக்காது அப்படின்னு அவன் பேச மாட்டேன். இன்னைக்கு பேசுனதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று சாமியாரில் இருந்து கும்பிடு, இல்லைன்னா எல்லா மக்கள்கிட்டையும் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. நான் உன்னைய விட்டுட்டு போறேன். இல்லைன்னா பேசு, போட்டி ஓட்டு பேசு. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை. நீ சண்டை போடு. இல்லை, நான் அது மன்னிப்பு கேட்கறதுனால அதான் சொல்லு. மன்னிப்பு கேட்டு போயிரு. இனிமே எந்த நாரதையும் பேசக்கூடாது. நிறைய பேர் தங்கச்சி பாசம்னு தங்கச்சியை கட்டினவனுக்கும் பிராந்தி வாங்கிட்டு போய் அவங்க வீட்லயே ஆம்பளட்டு போட சொல்லி திங்கிறாங்க. ஆமாம், அது இருக்கட்டும். இப்படியெல்லாம் இல்லாம என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை. நல்ல இனிமேல் பட்டு நான் எந்த மேடையிலையுமே நாரதர்களை அவங்க பேசக்கூடாது. அவங்க இவங்கன்னு நான் பேசுவேன். பேசியா விண்டலம மண்டலம என்று செய்யறாங்க விலங்கு நிதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேதன் விதிப்படி தானே நடப்பொறை மேல் உலகம் எடுப்பேன். ஊத்துக்குழியில மண்ணை எடுத்து குதிரை புண்ணை உண்டை செய்து வாய்த்த உயவனா வண்ணமான அவர் யோட்டுக்காக ஆடாப்பவன் சொன்னார். நெறி வெஸ்த சூட்டைகளை கத்தி வந்துட கத்தி நிலை விடுப்பேன். நல்ல வேதனையை மிக கொடுப்பேன். துண்டா வெட்டி வெட்டி உடல் கெடுப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காணக்கூட மாக்கினைய ஆக்கல் செய்ய கொடுப்பேன். இருவர் மண் சேர்த்து ஒருவர் மண்ணை இந்த மாதமாய் வைத்து சொல்லி அருமையா இருப்பினும் அந்த சொல்லி அரை காசு கூட ஆகாது என்று ஆடாய்ப்பாமேன்னு சொன்னார்கள். 4 நாள் இசை ஆளுகின்ற பாலர்களை
நான் ஒருவனாக எனக்கு நக்கச்சடி கடவுள் தெக்கி திசை வரைக்கும் நத்தி கொடுத்த பையருள்ளே பிறந்து பாலுள்ளே வளர்ந்து வெய்யர் ஓவதற்கு வேதாந்தம் நீ எறிய அந்த மெய்யர் ஓவதற்கு வேதாந்தம் நீ இருந்தால் பையர் மெய்யர் மாய பாலாய முடியாதுன்னு சொன்னாங்க. பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும்